நான் எப்பவுமே ஊருக்கு போய் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னா, வீட்ட வந்துட்டு நல்லா நீட்டா வச்சுட்டு தான் போவேன். அப்பதான் ரிட்டர்ன் வந்தா பெருசா எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு. ஆனா, இப்போ பப்புக்குட்டி இருக்கிறதால அப்படியே தலைகீழா மாறிப்போச்சு. பப்புக்குட்டி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நான் வீட்ட வந்து நீட் பண்ணி விட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் வீடு இருக்கிற நிலைமைய பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அவ எந்த அளவுக்கு சேட்ட பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்புறம் எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். ரெடி ஆயிட்டு வீட்டெல்லாம் பூட்டிட்டு வெளிய வந்தாச்சு. எதுக்காக ஊருக்கு போறோமோ அந்த ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன். அப்புறம் டக்குன்னு ஞாபகம் வந்ததால அப்புறம் திரும்ப வீட்டுக்குள்ள வந்து அதையும் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. பப்புக்குட்டிக்கு வந்துட்டு ரெடி ஆயிட்டோம் அப்படின்னா வீட்ட விட்டு வெளிய போயிடணும். அத விட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்தோம் அப்படின்னா, எங்க 2 பேரையும் பாடா படுத்தி எடுத்துருவா அழுதே. நானும் பப்புக்குட்டியும் பஸ்ல போறோம். ஹஸ்பண்ட் வந்து பைக்ல வராங்க. அதனால எனக்கு வந்து சாப்பிடுறதுக்கு எதுவும் வேண்டாம். ஏன்னா வந்து டிராவல் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, வாமிட் வந்துரும் பஸ்ல போகும்போது. பட் இந்த டைம் வந்து உல்டாவா பப்புக்குட்டி தான் வாமிட் பண்ணாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்பவுமே இப்பலாம் நாங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா, இந்த பையன் எங்கள கண்டுக்கவே மாட்றான் என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி எதுக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ போட்டு வைப்போம். அப்பதான் நாளைக்கு கறி சோறு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் கூட்டதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் அப்படியே மேல வந்து உரசிட்டு போனாரு. வீட்டுக்கு போனதுமே பப்புக்குட்டிக்கு பயங்கர ஹாப்பி. இங்க இருந்து அங்க ஓடுறது என்ன, அங்க இருந்து இங்க ஓடியாறது என்ன, குட்டி பையன போட்டு ஒரு வாட்டு வாட்டி எடுத்துட்டான். 1 வீக்குக்கு இவங்கள எப்படிதான் நான் மேனேஜ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல.